விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்கனவே ஒரு நட்பு இருக்கு, ஒரு அறிமுகம் இருக்கு. அவங்க தாவேக்கா கூட வருவதற்கு தயாராயிட்டாங்க. காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அதனாலதான் இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கா? திமுகவும் காங்கிரசும் எதிரெதிர் துருவங்கள்ல இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அவர் மீது கல்வீச்சு நடத்தியது திமுக தான். காங்கிரசுக்கு உரிய மரியாதையை திமுக தரல. ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் எழுப்புறாங்க, வலியுறுத்துறாங்க. இவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்தாலும் இங்க காங்கிரஸ்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன்போடு திமுகக்காக வேலை பார்த்தானா நிச்சயமா இருக்காது. தாவேக்காவில் விஜய் என்ன சொன்னார் அப்படின்னு, என் கூட வந்தா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேனே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த ஆசை வரும்ல. காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்கு செல்லும் போது ஒரு மரியாதை ஏற்படும். ஆனால் காங்கிரஸ்ங்கிறது ஒரு பழம்பெரும் கட்சி, ஒரு பிராண்ட். ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு தொண்டர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் திமுக இன்னைக்கு இவங்களை உதாசீனப்படுத்துது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்குமே ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததாகவும் அடுத்த கூட்டணி கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு சார். அந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றோம்னு நினைக்கிறேன்? அடுத்த கூட்டணி அப்படிங்கிறது அடுத்த தேர்தல் தான். அடுத்த தேர்தல்ங்கிறது 2029 மக்களவை தேர்தல் தான். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்கனவே ஒரு நட்பு இருக்கு, ஒரு அறிமுகம் இருக்கு. அதனால தானே இன்னைக்கு தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு ராகுல் காந்தி சம்மதத்தை தெரிவிச்சாரு. கடைசி நேரத்தில் திமுக உஷாராகி அதுக்குள்ளார ஒரு லாபிங் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இருந்தது நிஜம் தானே? உண்மைதான், அதுல எந்த மாற்றமே இல்லை. அவங்க தாவேக்கா கூட வருவதற்கு தயாராயிட்டாங்க. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னேன், ஜனவரி 3வது வாரத்தில் அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற அளவுக்கு அந்த ப்ராசஸ் நடந்தது. அப்போ திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அடடா காங்கிரஸ் இங்கிருந்து வெளியே போனால் அது நமக்கு சிக்கலாயிடுன்ட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி குறிப்பிட்ட சில நிர்வாகிகளை திமுக ஆதரவாளர்களாக மாற்றி அவங்க திமுக கூட்டணி விட்டு நம்ம போகக்கூடாது, நம்ம போனோம்னா தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மேலிடத்துக்கு தகவலை எடுத்துகிட்டு போய் அதை ஒரு பெரிய லாபிங் பண்ணி அது திமுக கூட்டணியில அவங்க நீடிச்சாங்க. இது எல்லாருக்குமே இந்த அரசியலில் இருக்கிற பலருக்கும் தெரிந்த உண்மைதான். பட் இப்போ திமுகவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட எப்படி சார் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, அதாவது கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கணவன் மனைவி உறவு போன்றது கிடையாது. இல்லை, அதுக்கடுத்து இது கொள்கை கூட்டணியும் கிடையாது, தேர்தல் கூட்டணி. எனக்கு இவ்வளவு சதவீத வாக்கு இருக்கு, உனக்கு இவ்வளவு இருக்கு, நம்ம 2 பேர் சேர்ந்தோம்னா ஒரு நம்பர் வரும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கணக்கு தான். அதனால இப்போ காங்கிரஸும் திமுகவும் கடந்த சில வருடங்களா கூட்டணியை அமைச்சு போட்டியிட்டாலும் ரொம்ப பின்னோக்கி போனீங்கன்னா திமுகவும் காங்கிரசும் எதிரெதிர் துருவங்கள்ல இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அவர் மீது கல்வீச்சு நடத்தியது திமுக தான். அந்த கல்வீச்சில் இந்திரா காந்திக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. நெடுமாறன் தான் அவங்கள சுத்தி தலையணையெல்லாம் அப்படியே அணைச்சி அந்த கல்வீச்சிலிருந்து அவங்கள காப்பாற்றினார். அதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்போ இந்திரா காந்திக்கு அந்த ரத்தம் சொட்டியது குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா, அது நாங்கள் அடித்து வந்த கல்வீச்சில் வந்த ரத்தம் இல்லை, அது வேறொரு ரத்தம் அப்படின்னு வேறொரு துணியில் பதில் சொன்னார் கருணாநிதி. ஸோ அப்படி ஒரு இடத்தில் இருந்த காங்கிரஸ் பின்னாளில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி அமைக்குது. அதே கருணாநிதி சொல்கிறாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னாரு. அதனால அரசியலில் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகள் கூட்டணி அமைப்பது, அப்புறம் நேற்று வரைக்கும் அப்படி தோளோடு தோள் நின்றுட்டு அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு போகிறதெல்லாம் புதுசு இல்லை. இப்போ லேட்டஸ்ட் உதாரணம் தேமுதிக. ஏன்னா அவங்க இத்தனை நாள் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க. இங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கமாக வந்துட்டாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அதனாலதான் இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கா? இல்ல, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை.
ஏன்னா ஆனா என்னன்னா பிரச்சாரத்துல எதுலயுமே வந்து 2 பேரும் சேர்ந்து நம்ம எந்த ஸ்டேஜ்லயுமே பார்க்க முடியல இல்ல இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸுக்கு உரிய மரியாதையை திமுக தரல. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்த காங்கிரஸ் வந்து எழுப்புறாங்க, வலியுறுத்துறாங்க. இவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க அதெல்லாம் தரமாட்டோம். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப காலம் முழுக்க நாங்க உங்களுக்கு அடிமையாவே இருக்கணுமா, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு தர மாட்டீங்களா, அப்ப ஏன் நாங்க உங்க கூட இருக்கணும் அப்படின்னு இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இப்படி ஒரு கேள்வி வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவர்களோட எதுக்கு நம்ம வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்தாலும் நீங்க காங்கிரஸ்காரன் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளன்போடு திமுகக்காக வேலை பார்த்தானான்னு நிச்சயமா இருக்காது. அதே மாதிரி காங்கிரஸ்க்காக திமுக காரன் வேலை பார்த்தானான்னு நிச்சயமா இருக்காது. ஏன்னா பணத்துக்காக அல்லது வேறொரு லாபத்துக்காக வேணா இவங்க இணைந்து வேலை பார்த்திருப்பாங்களே தவிர அந்த உள்ளன்போடு அவங்க வந்து இணைந்து வந்து பயணிக்கவே இல்லை. ஸோ அந்த வருத்தம் வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கு. அதுக்கடுத்து தாவேகாவில வந்து விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, என் கூட வந்தா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேனே அவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த ஆசை வரும்ல, நம்ம எவ்வளவு நாளைக்கு தாண்டா எம்எல்ஏவா இருக்கிறது, நம்மளும் அமைச்சராகி 4 காசு சம்பாதிக்கணும்னு தோணும்ல. அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுகவில் வந்து இடமில்லைங்கும் போது அவங்க வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆக்குறதுக்காக தான் நாங்க வந்து திமுக கூட்டணியே வச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கிறிஸ் தோடங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேலும் நாங்க வந்து நடுநிலையா இருக்க விரும்பல, அதனால நாங்க ஒண்ணு ஆளுங்கட்சியில இருப்போம் இல்லைன்னா நாங்க எதிர்கட்சியில தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விரக்தியில பேசுற மாதிரி இருக்கு இல்லையா சார்? அதான் விரக்தி தான், அது அடிப்படை வந்து விரக்தி தான். என்னன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு வலுவான இயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கழுதை தேஞ்சு கட்டரும்பான மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர்கள் இல்லாத கட்சியாக இருக்கு. அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணிக்குள் செல்லும் போது ஒரு மரியாதை ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது ஒரு பழம்பெரும் கட்சி, ஒரு பிராண்ட். ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு தொண்டர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் திமுக இன்னைக்கு இவங்களை வந்து உதாசீனப்படுத்துது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க 50 சீட்டு கொடுங்கலாம் கேட்பாங்க. அப்போ திமுக தரப்பில் இருந்த நக்கல் அடிப்பாங்க. 50 சீட்டு கொடுப்போம், நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து காங்கிரஸை பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம காலம் முழுக்க தோழமை கட்சி கூட்டணி கட்சின்னு இவங்களுக்கு பல்லாக்கு தூக்காம என்ன இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்று நம்ம ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போய் என்ன அந்த கூட்டணி அரசியல் அங்கம் வகிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3வது மனுஷனா விலகி நின்று ஒரு எதிர்கட்சியாக நம்ம கடமையாற்றணுங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட நல்ல முடிவு தான். நீங்க அந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சாதான் எதிர்காலத்தில் நீங்கள் தாவேகாவுடனோ மற்ற கட்சியுடனோ போவதற்கு எந்த தடையும் இருக்காது. தாவேகாவோட துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தபால் மூலமா வந்த வாக்குகள்லாம் நீங்க வந்து கவுண்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் வீடியோ ரெக்கார்டை வந்து நீங்க பண்ணணும். அதே சமயம் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி நீங்க இன்னும் கூடுதல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பட்நாயக் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு மனு வந்து அளிச்சிருக்காங்க சார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கா இப்போ? அதாவது 2 விஷயம் அவர் சொல்ற அந்த தபால் வாக்குகளை வந்து வீடியோவில் பதிவு பண்ணணுங்கிறது ஒரு வேலிடான கோரிக்கை தான். என்னன்னா இப்போ அந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி தடுப்புக்கு அந்த பக்கம் அந்த கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. இவங்க அந்த இவிஎம் மிஷினை பார்த்துட்டு இப்படி எடுத்து காட்டுவாங்க. அப்போ அங்கே நின்றுக்கிட்டே இதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த பேலட் பேப்பரில் எண்ணும் போது நீங்கள் ஒவ்வொன்றையுமே இப்படி காட்ட முடியாது. புரியுதா இல்லையா? இவங்களே வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இப்படி எடுத்து திமுகக்கு இத்தனை ஓட்டு, தாவேகாக்கு இத்தனை ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வெளியில இருந்து அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து பெருசா அவங்க பார்க்க முடியாது, அல்லது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதால ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்காது. அதனால தான் அவங்க சொல்றாங்க அதுல எதுவும் முறைகேடு வந்துடக்கூடாதுங்கிறதுனால நீங்க அதை வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். தேர்தல் ஆணையம் நியாயமாக இதை நடத்தணும்னு நினைச்சா இந்த கோரிக்கையை வந்து அவங்க பரிசீலனை பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த பாதுகாப்பு கேட்கிறாருல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுகவினர் கடந்த காலங்களில் செய்த அராஜகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டசபை தொகுதி அங்கு வாக்கு எண்ணிக்கை என்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி தோக்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே கலாட்டா பண்ணி அந்த வாக்கு எண்ணும் இதையே வந்து அப்படி ஸ்டாப் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு வன்முறையை இறங்கி அவர்களுக்கு அடிதடியெல்லாம் போகும். தாவேகா இப்போ தான் கட்சி தொடங்கி அரசியலுக்கே வந்திருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அண்ட் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். என்னன்னா, திராவிடர்களுக்காக நான் வந்து ரொம்ப போராடுவேன் அப்படின்னு சொல்லி திமுக வந்து நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க.
ஆனா எந்த இடத்துலயுமே வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நான் குரல் கொடுப்பேன், நான் வந்து போராட்டம் பண்ணுவேன், நான் எல்லாமே செய்வேன் அவங்களுக்காக வந்து எல்லா இடத்துலயும் திராவிடர்கள் அப்படி இப்படின்னு பேசும்பொழுது எங்களுக்காக ஏன் வாயை திறக்காம வாயை மூடிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க சார். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக பாரஞ்சித் பேசுறதுல ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தான் எனக்கு தோணுது. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும், அந்த மறைந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அதிமுக சார்பில் இன்னைக்கு அவங்க தேர்தலில் போட்டியிடுறாங்க. அவங்க பொற்கொடிக்கு பாரஞ்சித் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதுவே வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. அதாவது உங்களுக்கும் ஆம்ஸ்டாமுக்கும் ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்கலாம், அவர் மீது மரியாதை இருக்கலாம், அவருடைய மறைவு காரணமாக அவருடைய மனைவிக்கு ஆதரவு அளிக்கணுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அவங்க யாருடைய வேட்பாளராக நிற்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பக்கம் நீங்களே சனாதனத்துக்கு எதிராக பேசுறீங்க, மதவாதத்துக்கு எதிராக பேசுறீங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிற பொற்கொடிக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சறுக்கல் தானே. அதுக்கடுத்து இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் திமுகவை விமர்சிக்கிறதெல்லாம் நம்ம ஏற்கவே முடியாது. ஒருவேளை பாரஞ்சித்தினுடைய இந்த விமர்சனத்தில் நியாயமே இருந்தாலும் கூட இன்றைக்கு அது நீங்க சொல்றதுனால அதை வந்து நம்மளால ஏற்க முடியல. அதுதான் உண்மை. ரத்தன் பண்டித் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேமஸான இந்தியன் ஆஸ்ட்ராலஜர் வந்து இருக்காங்க சார். அவங்க வந்து ரீசெண்டா விஜய் சார் அவங்க கூட வந்து டிராவல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2021 அந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணிச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விஜய் சார் அவங்க கூடயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன், இந்த எக்ஸிட் போல்லாம் நான் நம்பல, ஆனா கண்டிப்பா சொல்றேன் எலெக்ஷன் ஓட்டு வந்து கவுண்ட் பண்றதுக்கு இன்னும் 108 ஹவர்ஸ் வந்து இருக்கு. 109வது ஹவர் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி எங்க தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு சிஎம்மா வந்து ஆவாங்க, அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு எடுத்துக்கிறதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, பொதுவாகவே சொல்றேன், இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த கணிப்புகளை சொல்கிற யோக்கியதை வந்து ஜோசியக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து தேர்தல், அரசியல், மக்கள் வாக்களித்தது, அவர்களுடைய மனநிலை, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதான் தேர்தல் கருத்து கணிப்பு. இதுக்குள்ளார ஜோசியம்ங்கிறது ஒன்று எங்கிருந்து வருது. ஆனால் பல ஜோசியக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து எல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்கும், விஜய் ஜெயிப்பார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களும் பேப்பரை படிச்சுட்டு இவங்களும் டிவியை பார்த்துட்டு அங்கே 4 பேர் பேசுகிறத வச்சு இவங்க அடிச்சு விடுறது தான். மற்றபடி எந்த கட்டத்திலும் விஜய் ஜெயிப்பார்னோ திமுக ஜெயிக்கும்னு கிடையாது. எத்தனை சோழியை உருட்டி போட்டாலும் இதெல்லாம் அதில் வராது. இவங்க வந்து சும்மா பேப்பரை பார்த்துட்டு இவர்களுடைய விருப்பத்தை அல்லது இவர்கள் உள்வாங்கிய விஷயத்தை வந்து ஒரு ஆரூடமாக வெளியில் சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு ஜோசியக்காரன் கமலஹாசன் ஆட்சி அமைப்பார்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எப்பேற்பட்ட ஜோசியக்காரனா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு விஜய் பக்கத்தில் இருக்காருங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பட் எனக்கு அதை வந்து நம்ப முடியல. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சம் விஜயினுடைய அரசியலையே நம்ம சந்தேகப்படுகிற இடத்துக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. என்னன்னா நீங்கள் மக்களை நம்பி தான் அரசியலுக்கு வந்துடுறீங்க, மக்களுக்கு பாடுபடுவதற்கு தான் அரசியலுக்கு வந்துடுறீங்க. அந்த நம்பிக்கையில தான் நடுநிலையான பல பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பக்கத்துல ஒரு ஜோசியக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் சொல்றதான் கேட்டு நான் வந்து இந்த கலர் சட்டை போடுறேன், அவன் சொல்றதை கேட்டு தான் நான் திருச்செந்தூர் போறேன், அவன் சொல்றதை கேட்டு தான் ஷீரடி போறேன் அப்படின்னா உங்களை நம்பி வாக்களித்த மக்களே அதை அவமானப்படுத்துற மாதிரியான விஷயம் இல்லையா? அதுக்கு அடுத்து கமலஹாசன் ஜெயிப்பார்னு சொன்ன அந்த ஜோசியக்காரனுக்கு இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கிறத சொல்ல தெரியாதா? சொல்ல வேண்டியதானே? நீ ஜோசியக்காரன் தானே, ஏன் சொல்லலை? அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, விஜயை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அண்ட் வந்து ரீசெண்டா வந்து நம்ம தலைவர்கள் எல்லாம், அதாவது அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க சார். அதாவது இப்போ நம்ம விஜய் சார் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம், சேகர் பாபு சார் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடி சார் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஆன்மீக பயணம் மேற்கொள்றதுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாரும் பயந்து போய் தான் இப்படிலாம் கோவிலா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது கோவிலுக்கு செல்வதுங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது குறித்து நம்ம விமர்சிப்பது சரியான்னு தெரியல. பட் அதே நேரம் இன்னைக்கு விஜய் வந்து கோயிலாக போகிறது இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உட்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் வந்து கடவுளை கும்பிடணும்னு நினச்சா நீங்கள் சர்ச்சுக்கு தான் போகணும். அதை விட்டு நீங்கள் திருச்செந்தூருக்கும் ஷிரடிக்கும் ஏன் போறீங்க? வேளாங்கண்ணி போவாரு, நாகூர் போவாரு, அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் கோயில் சர்ச் இருக்கு அங்கெல்லாம் போவார். அப்படின்னா இவர் ஒருவேளை ஜெயிச்சு முதல்வரானா எப்ப சட்டசபைக்கு வருவார்? என்ன இது என்னன்னா தன்னை வந்து எந்த மதத்தையும் சாராதவனா அல்லது எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாக காட்டிக்கொள்வதற்கான ஒரு உத்தி. ஏன்னா ஆனால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை.
இப்போ நான் கேட்குறேன், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களை ஏமாற்றுவதற்காக அல்லது அவர்களை கவருவதற்காக நீங்கள் கோயிலாக போறீங்க. இப்போ நான் வந்து எந்த கடவுளையுமே கும்பிடாத ஒருத்தன், நான் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன். நீங்கள் இதே மாதிரி கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியார் நினைவிடத்துக்கு போவீங்களா? அதாவது கடவுளை கும்பிடாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்போ அவர்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. அப்போ அங்கே போனீங்கன்னா அப்புறம் திருச்செந்தூர் போனீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால இது எல்லாமே ஒரு வகையில் மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம்தான். பட் விஜய்க்கு வந்து யார் இந்த மாதிரியான ஒரு யோசனையை சொன்னாங்க அல்லது எந்த ஜோசியக்காரன் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னான்னு நமக்கு தெரியல. அவர் ஒரு வேறொரு பாதையில் போயிட்டுருக்காரு, அது சரியில்லை. ஏன்னா இவர் தொடர்ந்து இப்படி போகும்போது அது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, இவர் ஒரு இந்துத்துவா அரசியலை கையில் எடுக்கிறாரோ அப்படின்னு ஒரு தோற்றம் ஏற்பட்டுடும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பேர் பாஜகவுடைய பி டீம்னு இருக்குது, அதை அழிப்பது தானே உங்களுடைய வேலையாக இருக்கணும். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கோயிலாக போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரோ அதை தான் விஜய் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த கருத்து தானே வலுப்பெறும். அப்போ விஜய் இதையெல்லாம் யோசிக்கணும். வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். என்னன்னா வந்து காமராஜர் சார் வந்து ரொம்ப வருஷமா வந்து அரசியல்ல இருந்தாங்க. அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட எந்த ஒரு அவங்க பண்ண நலத்திட்டங்கள்லையுமே வந்துட்டு நேஷனல் காங்கிரஸோ இல்ல நேஷனல் அப்படின்னு எந்த ஒரு பதிவுமே அவங்க வெளியிடல. ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து திராவிட மாடல் இல்ல திராவிடம் 2.0 இல்ல திராவிட இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதாவதுமா, நம்ம ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். என்ன அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஏன் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து திமுக கையில் எடுத்தது அப்படின்னா, இங்க பாஜக என்கிற ஒரு சனாதன அரசு வந்து அவங்களுடைய வேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதற்கு போட்டியாக அல்லது அதை எதிர்கொள்வதற்கான ஆயுதமாக திராவிட மாடல் ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அதுதான் விஷயம். ஏற்கனவே காமராஜர் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னா, அன்றைக்கு அப்படி ஒரு தேவை ஏற்படலை. அதுக்கடுத்து திமுக எத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு. ஏன்னா அப்பையெல்லாம் திராவிட மாடல்னு சொல்லாத திமுக தலைமை இன்னைக்கே திராவிட மாடல்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. நீங்க வந்து சனாதனம் தான் உயர்ந்தது அப்படின்னு நீங்க வரும்போது இல்லப்பா அப்படின்ட்டு இவங்க உங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆயுதமா அதை கையில் எடுக்கிறாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதுக்கடுத்து திமுக அரசு மீது விமர்சனம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அண்ணாமலையின் கண்ணை எது உறுத்துது தெரியுதா? திராவிட மாடல் அது வந்து கண்ணை உறுத்துது அப்படின்னா அது உண்மையிலே அது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தான். அப்படிதான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியது. நிச்சயமா சார். அண்ட் உங்க கணிப்புப்படி இந்த ஓட் போல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட கணிப்படி யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எனக்கு தெரிந்து திமுக ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லிருந்து ஒரு 30 இடம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா மீது எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு அங்கே எங்கு திரும்பினாலும் காதில் ஒலித்த அந்த விசில் சத்தத்துக்கு பிறகு இல்லை இவங்களை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 25-30 சீட்டு கிடைக்கும், ஒரு கிங் மேக்கராக யார் அடுத்த ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதை தீர்மானிப்பவராக கூட விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுகிற விஷயம். அதுக்கடுத்து பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து இந்த தேர்தலிலேயே நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் நாற்காலியை தூக்கி கொடுப்பது தேவையற்றதுன்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லை, அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கும் பெரிய அனுபவம் இல்லை. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியக்கார பேச்சை கேட்டுக்கிட்டு கோயிலாக போகிறதுனால நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகுன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால எனக்கு தெரிந்து அந்த மாதிரியான ஒரு முடிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொங்கு மண்டலத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஒரு மண்டலத்தை தான் வந்து நான் வந்து பெருசா மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சார். ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும்? அதாவது கொங்கு மண்டலத்தில் எப்பயுமே அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்த பகுதி அது. அதிமுகவுக்கு பல நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மண்டலம் வந்து கொங்கு மண்டலம் தான். அதுக்கு எடப்பாடி காரணம் இல்லை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொங்கு மண்டலம்ங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலமான தொகுதிகளாக தான் இருக்கு. அது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் அதிமுக இயங்குகிற இந்த காலத்திலும் தொடர்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எடப்பாடியும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவருடைய தளபதிகளாக இருக்கிற வேலுமணி, தங்கமணி இவங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தார், அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
பலமான தலைவர்களாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படி சரியாத அளவுக்கு அப்படி ஒரு மாதிரி பாதுகாத்துட்டே வர்றாங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த அடிப்படையில் அவர் கொங்கு மண்டலத்தை வந்து பெருசா நம்பிக்கிட்டு இருக்கார். இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை அப்புறம் டெல்டாவெல்லாம் பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய கோட்டையாக அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்க மத்த யாரும் வந்து ஓட்டை பிரிக்காத அளவுக்கு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்கள் கொங்கு மண்டலத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வர்றாங்க. விஜய் அவர்களோட ஆலோசனை கூட்டத்தை தவிர்த்து சார் இன்னைக்கு வந்துட்டு திமுகவும் வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுமே வந்து இருக்காங்க. அந்த மீட்டிங்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம், ஏன்னா ஓட் போடலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அதனால அமைச்சர்கள் யார் யாரு, அடுத்த அமைச்சர்கள் யார் யாரா இருக்கலாம், அமைச்சரவையில வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லாத செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வாட்டி கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னும், ஓபிஎஸ் வந்துட்டு சபாநாயகரா வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். அதாவது இன்னும் தேர்தல் காலத்துல அடுத்து என்னன்னே தெரியாத பட்சத்துல இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இல்ல அதுல வந்து உண்மை இருப்பதாக நான் நினைக்கல. இதெல்லாம் ஒரு யூகங்கள் தான். உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு ஜூனியருடன் போன்ற ஒரு பத்திரிகைகள்லேயே தாவேகாவில் அமைச்சர்கள் லிஸ்டே ரெடி ஆயிடுச்சு. இவருக்கு அந்த இலாக்கா, அவருக்கு இந்த இலாக்கா, ராஜ்மோகன் துணை சபாநாயகர் அப்படிலாம் அடிச்சு விட்டாங்க. இது எல்லாமே யூகங்களாக ஒரு சுவாரஸ்யத்துக்காக எழுதப்படுகிற விஷயம்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்கிற கூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த இலாக்கா, இவருக்கு இந்த இலாக்கா, ஓபிஎஸ்க்கு சபாநாயகர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற கூட்டமாக நிச்சயமாக இருக்க. என்னன்னா இன்னும் முடிவே தெரியல. தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்படி ஒரு டிசிஷனுக்கு வர முடியும்? ஆனால் என்னன்னா அந்த தேர்தலுக்கு பிறகு பல ஃபீட்பேக்குகள் தலைமைக்கு போயிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் தேர்தல் கிடையாது. அந்த பணம்ங்கிறது பிரச்சாரத்துக்காக செலவு பண்ணுகிற பணம் இல்லை, வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம். பல இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப திமுக அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அந்த 20 கோடி செலவு பண்ணப்பட்டதா இல்ல அங்க இருக்கிற லோக்கல் நிர்வாகி அதுல பாதிய ஆட்டையை போட்டாரா அப்படிங்கிற தகவல்கள் இவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது குறித்த வந்து ஒரு விசாரணை அல்லது ஒரு விமர்சனம் அப்படி கூட வச்சுக்கலாம், ஆலோசனை, அந்த மாதிரியான மீட்டிங்காக வேணால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் தொகுதிக்கு 20 கோடி கொடுத்தேன், ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி நீங்கள் தோத்துருவீங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அமைச்சரவை டிஸ்கஷன் அளவுக்கு அது போயிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓட்டே வந்துட்டு பதிவு பண்ணல. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்த கோவை மக்கள் அவங்க எல்லாரையுமே, அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணிலாம் வந்து போட்டு ஒரு மாதிரி அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் எனக்காக, அதாவது புதுசா நான் இந்த இடத்துல நிக்கிறேன், எனக்காக நீங்க இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய தடவை வந்து உங்களை மீட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட ஜனநாயக கடமையா பார்க்கக்கூடிய நம்ம ஓட்டே வந்து அவங்க போடாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கிரியேட் பண்றதுனால மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து அவங்களுக்கு மக்கள் மத்தியில இது குறித்தெல்லாம் எந்த அபிப்பிராயமும் வராது. அதுதான் உண்மை. செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டதுனால வந்து அப்படி உலகமே அவரை கொண்டாடிடுமா, இல்லை ஓட்டு போடலைன்னா மக்கள் அவரை இது பண்ண போற விமர்சிக்க போறாங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே நேரம் ஓட்டளிப்பதுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. அதுவும் நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க, ஒரு கட்சியில வந்து ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இருக்கீங்க, முன்னாள் அமைச்சர். அப்படி இருக்கும்போது நீங்கள் வாக்களிப்பது தானே உங்களுடைய முதன்மையான கடமையா இருக்கணும். அதுக்கடுத்து இப்போ உங்களுடைய தொகுதி உங்களுக்கான வாக்களிக்கிற இது வந்து இப்போ கரூர்ல இருக்கிறதா வச்சுக்குவோம், அல்லது சென்னையில இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. நீங்க போட்டியிடுறது கோவை. அப்போ உங்கள் தொகுதியை வந்து நீங்க கவனிக்கணும், அதுல மாற்றமே இல்லை. நீங்க முதல் ஆளா வந்து உங்களுடைய சொந்த தொகுதியில வந்து ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோயம்புத்தூர் போயிருக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேலை இருக்க முடியும்? அதனால அவர் வாக்களிக்காததை நம்ம வந்து நிச்சயமா நியாயப்படுத்த முடியாது. அது மிகப்பெரிய தவறு. செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வாக்களிக்கல அப்படிங்கிற செய்தி பரவும் போது சாமானியனுக்கும் தோணும், எப்ப அவரே ஓட்டு போடல, நம்ம போட்டு என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னு அவங்க நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தில் அவர் செய்தது வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் அங்கே கோவையில் அவருக்காக உழைத்த கட்சிக்காரர்களுக்கு அந்த விருந்து போட்டது அப்படிங்கிறது அது வந்து ஒரு தவறு கிடையாது. என்னன்னா தனக்காக உழைத்தவர்களுக்கு அவர் ஒரு பதில் மரியாதை பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து நான் செந்தில் பாலாஜி பற்றி கேள்விப்பட்டது என்னன்னா, மற்ற அமைச்சர்களை காட்டிலும் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்னா அவரை சார்ந்தவர்கள், அவருடைய கட்சி நிர்வாகிகள், அவரோடு தொடர்பில் இருப்பவர்கள் வந்து என்னைக்குமே அவர் கைவிட்டது. பல்வேறு வகையில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பவரா செந்தில் பாலாஜி இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே கோவையில் வேலை பார்த்தவர்களுக்கும் அந்த
வாக்குறுதியை கொடுத்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அவர் இந்த வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் மற்றவர்கள் அப்படி செய்வதாக சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டாக செஞ்சிருவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டு ஐ பெரியசாமி அவர்கள் மேல வந்துட்டு அந்த இடி கேஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு சார். திடீர்னு பார்த்தா நேத்து வந்து முந்தா நேத்து அவங்களோட மேல அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல சார் அது வந்து எங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. என்னன்னா எலெக்ஷன் வரைக்கும் நம்ம விஜய் சார் பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கேஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதை பத்தி கேள்விலாம் கேட்க போது இல்லையே, திமுகல கூட தான் இவங்க மேல வந்து கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களேன்னு வந்து ரொம்ப ஆழமா சொன்னாங்க. அப்படி எஃப்ஐஆர் இருக்கிற ஒரு கேஸை வந்துட்டு எப்படி சார் திடீர்னு வந்து தள்ளுபடி பண்றது எப்படி பண்ணுவாங்க? இல்லை, அது வந்து ஒரு நீதிமன்ற நடவடிக்கை. அது குறித்து நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது. அதே நேரம் இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கள் தொடுத்த வழக்கு அப்படிங்கும்போது இங்கே வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு மாநில அரசையோ இல்லை தமிழக காவல்துறையோ நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்காங்க. என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமலாக்கத்துறை பல பேர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 5% ஆட்கள் மீது கூட குற்றப்பத்திரிக்கை அவங்களால தாக்கல் பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது அது ஏற்கனவே நிரூபணமான விஷயம்தான். கிட்டத்தட்ட ஐ பெரியசாமி மீது கூட அப்படி ஒரு வழக்கு அவங்க போட்டிருக்கலாம். அது ரொம்ப நெருங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கே அது பாதகமாக மாறிடுச்சு அப்படிதான் நினைக்கிறேன். அதே நேரம் இங்கு இந்த அரசியல்வாதிகள் மீது போடப்படுகிற வழக்கு, அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற விசாரணை எல்லாம் பார்க்கும்போதே இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தின் மீதும் காவல்துறை மீதுமே வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி நடந்தது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக ஆட்சியில் வந்து ஒரு வழக்கு போடுவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு வழக்கை போட்டு அது நீதிமன்றத்துக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி நடக்கிற வரை இந்த அதிமுக அமைச்சர் மீதான வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர்றதா வச்சுக்குவோம், என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அதிமுக அமைச்சர் மீதான வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லைன்னு அவர் விடுதலை செய்யப்படும். இது வந்து அதிமுக திமுக 2 ஆட்சி காலத்திலையுமே மாறி மாறி நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க வந்து இவர்களை பயமுறுத்துவதற்கு அல்லது பழி வாங்குவதற்கு ஒரு வழக்கை போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவர் தண்டிக்க கூடாதுங்கிறதுல இவங்க கவனமாக இருப்பாங்க. இவரை பயமுறுத்துறதுக்கு தான் இந்த வழக்கை நம்ம பயன்படுத்தணும். அவரை தண்டிச்சிடக்கூடாது. அவரை தண்டிச்சிட்டா நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வந்து நம்மளை தண்டிச்சிருவார் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டும் இந்த வழக்குகள்ல இருக்கு. நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.